ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த கிளாஸில் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி நம்ம வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எசென்ஷியலான ஒன்று இல்லை, ஒரு ப்ரீத்திங் பண்ணாமல் நம்மளால் ஒரு செகண்ட் கூட நம்மளால் இருக்க முடியவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீத்திங் சிஸ்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ ரெஸ்பிரேஷன்ஸ்னால் என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ப்ரீத்திங், so what are the parts involved in the respiratory systems எப்படி இன்வால்வ் ஆகுது, அது மட்டும் இல்லாம mechanism of breathing எப்படி இருக்கு, so disorder of a respiration என்னென்ன இருக்கு, ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்றோம், நம்ம ரெஸ்பிரேட்டரியில டிசார்டர்ஸ் என்ன ஃபேஸ் பண்றோம், அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த கண்டென்ட் நம்ம இனி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் வியூவாகவும் நம்ம லைஃப்க்கு ஒரு எசென்ஷியலா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிகாஸ் inhale and exhale how it has happened, you want to know that. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபிசிக்கல் ப்ராசஸ் பிரீதிங் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ பயோகெமிக்கல் ப்ராசஸ்னா என்ன? ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் த பயோகெமிக்கல் ப்ராசஸ். ஸோ பிரீதிங்னா என்னங்க? இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேலிங் த ஆக்சிஜன் அண்ட் எக்ஸேலிங் த கார்பன் டை ஆக்சைடு, அதுதாங்க பிரீதிங். ஓகேங்களா? ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா வந்து breakdown of a glucose, breaking down of a glucose வந்து break down ஆகிறது தான் respiration. ஓகேங்களா? break down ஆகிறது respiration. so என்னென்ன ஆர்கன் இன்வால்வ் ஆகும் பிரீத்திங்ல? ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், nostril, nasal cavity, pharynx, larynx. ஓகே, அப்புறமா வந்து trachea, bronchi, bronchioles, alveoli, இந்த மாதிரி எல்லா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸுமே இன்வால்வ் ஆகும் பிரீத்திங்ல. so inside the cell, ஒரு செல்ஸ்குள்ளமே inside the cell என்ன ஆகும்? break down நடக்கும். ஓகேவா? அதுதான் வந்து respiration. so no energy is released, where in breathing no energy is released. so energy is required, released எங்க ஆகும் பாத்தீங்கன்னா செல்ஸ்ல, respirationsல. so taking oxygen and removing the carbon dioxide, that is you know that is the process of breathing. so அதே வந்து using the oxygen and releasing the glucose. okay, அது வந்து என்ன சொல்றாங்க? releasing the carbon dioxide, அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது? குளுக்கோஸ்க்கு பிரேக் டவுனுக்கு யூஸ் ஆகுது ரெஸ்பிரேஷன்ஸ்ல. ஓகேங்களா? சோ எதுக்காக இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வரோம் நம்ம? வை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வரோம் பாத்தீங்க அப்படின்னா, அது ஆக்சிஜனை எடுத்துட்டு வருது, கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு போகுது, சோ எனர்ஜியும் ரிலீஸ் ஆகுது. சோ ஆக்சிஜன் இன், CO2 அவுட், எனர்ஜி என்ன ஆகுது? அதுல இருந்து ரிலீஸ் ஆகுது. சோ கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ். சோ ஆக்சிஜனை வாங்கி கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்றோம்? வெளியே விடுறோம். சோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எங்க நடக்குது? லங்ஸ்குள்ள ஆல்வியோலி சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் நடக்குது. ஓகேங்களா? சோ வித்அவுட் ஆக்சிஜன் our cells cannot produce enough energy to keep us alive. நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்? எனர்ஜி, ஆக்சிஜன் சப்ளை கண்டிப்பா இருக்கும். சோ ஆக்சிஜன் இல்லாம என்ன பண்ண முடியாது? ஆக்சிடேஷன் கூட நடக்காது. ஒரு செல்ஸுமே நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் பிரேக் டவுன் ஆகணும், அந்த செல்ஸ்க்குள்ள நியூட்ரிஷன் போய் சேரணும், எல்லாமேனாலும் குளுக்கோஸ் எனர்ஜி தேவை. எனர்ஜி இருந்தா மட்டும்தான் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? சோ வை டு வி பிரீத்? நமக்கு தெரியும் எல்லாமே. சோ வி பிரீத் டு டேக் ஆக்சிஜன், நம்ம எடுக்கிறோம். சோ ஆக்சிஜன் இஸ் யூஸ்ட் டு செல் ரிலீசிங் ஃப்ரம் தி குளுக்கோஸ் பிரேக் டவுன், கார்பன் டை ஆக்சைடு பை ப்ராடக்ட்டா வருது. ஓகேங்களா? சோ குளுக்கோஸ் C6H12O6 குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன். ஓகேங்களா? gives என்ன கொடுக்குது நமக்கு? எனர்ஜி. வெளியே நமக்கு என்ன வருது? கார்பன் டை ஆக்சைடு வருது பிளஸ் வாட்டர். ஓகே, திஸ் இஸ் த ஃபார்முலா பாருங்க. C6H12O6 and CO2 கொடுக்க என்ன gives that products, ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த சைடுல இருக்கிறது, இந்த சைடுல இருக்கிறது வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ரியாக்ஷன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ பாத்வே ஆஃப் ஏர், எது பாத்வேஸ்னா எப்படி நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கு கொண்டு போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ்டர்னலா இருக்கு? நாஸ்ட்ரல். சோ நாஸ்ட்ரல், நோஸ்ல பாத்தீங்கன்னா நாஸ்ட்ரல்ஸ் இருக்கும். நாஸ்ட்ரல்ஸ் வழியா nasal cavity வழியா என்ன ஆகுது? அப்படியே pharynx இருக்குங்க. pharynx, that is a common passage, we will say that pharynx as a common passage. இந்த வழியா என்ன common passage அப்படின்னா, இந்த வழியா தான் ஏர் போகும், இந்த வழியா தான் ஃபுட்டும் போகும். both air and food is passing to the same point.
pharynx அப்புறமா larynx இருக்கா? yes, larynx என்ன சொல்லுவாங்க? voice box. so males பாத்தீங்கன்னா வந்து என்ன இருக்கும்? ஈஸியாவே வெளியே எக்ஸ்டர்னலாவே வெளியே தெரியும் நல்லா பார்க்கிறதுக்கு. ஓகேங்களா? so next அதுக்கு அப்புறமா larynx அப்புறமா trachea குள்ள போகுது. trachea is also called as windpipe. so trachea மேல பாத்தீங்க அப்படின்னா epiglottis னு சொல்லிட்டு இருக்கும். so epiglottis ஓட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு cartilaginous flap சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னோட ரோல் பாத்தீங்க அப்படின்னா food preventing from entering in the esophagus. food pipe குள்ள போகாம ஃபுட் தடுக்கிறது தான் அந்த எபிக்ளாட்டிஸோட வேலை. நம்ம முழுங்கும் போது என்ன ஆகும்? ஒரு ஃபிளாப் மாதிரி வந்து ஃபுட் வந்து ஈசோபேகஸ் குள்ள போகாம விண்ட் பைப், ஓகே, ஃபுட் ஈசோபேகஸ்க்கு, ஓகேவா? ஃபுட் வந்து தான் ஈசோபேகஸ் போகணும். காத்து என்ன ஆக கூடாது? அந்த ஈசோபேகஸ் பைக்குள்ள போக கூடாது. சோ அதனால என்ன ஆகுது? அதை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு ட்ரக்கியா வழியா அம்புறது தான் வந்து எபிக்ளாட்டிஸோட ரோல். ஓகேங்களா? சோ ஈசோபேகஸ்க்குள்ள போக கூடாது, ட்ரக்கியாக்குள்ள தான் காத்து போகணும். ஓகேங்களா? இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படி நம்மளுக்கு காஃப் வரும். சோ மெயின் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படி எடுத்தோம்னா நாஸ்ட்ரல், நாசல் கேவிட்டி. சோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இது என்ன பண்ணுது? இதோட ரோல் என்ன கண்டிப்பா இருக்கும். நாஸ்ட்ரல்ஸ், நாசல் கேவிட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி பாயிண்டிங் ஆஃப் ஏர் உள்ள என்டர் ஆகும். என்டர் ஆகும்போது என்ன பாத்தீங்கன்னா ஹேர் நம்மளுக்கு இருக்கும். ஹேர் மாய்ஸ்டர்ஸ் இருக்கும். மாய்ஸ்டர்ஸ் இன்கமிங். சோ உள்ள காத்து போகும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு டஸ்ட். சோ இதெல்லாமே என்ன ஆகும்? ஃபில்டர் பண்ணிடுவோம். ஹேர்ஸ், எபிதிலியல் ஹேர்ஸ் will be there. மியூக்கஸ் இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும்? ட்ராப் பண்ணும், பிடிக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது? pharynx வந்து காமன் பேசேஜ், ஃபுட் ஏர் போறதுக்கு காமன் பேசேஜ். larynx வந்து வாய்ஸ் பாக்ஸ். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சக்கூடியது தான். சோ trachea and bronchi. trachea and bronchi பத்தி நான் பார்க்கணும்னா trachea வந்து விண்ட் பைப்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரியும். அது வந்து ஒரு கார்டிலேஜினஸ் மாதிரி இருக்கும். ஓகே, சொல்லனா இல்லையா? கார்டிலேஜ் மாதிரி இருக்கும். எதுக்காக வந்து இந்த மாதிரி சி ஷேப்பான கார்டிலேஜஸ் ரிங்ஸ் இருக்கு? ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ ட்ரக்கியாவை இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரக்கியாக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்டிலேஜஸ் ரிங்ஸ் இருக்கும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி சி ஷேப்ஸான கார்டிலேஜஸ் ரிங்ஸ் இருக்கு? ஸோ ஏர் வந்து கொலாப்ஸ், ப்ரிவென்ட் ஏர் கொலாப்ஸ் ஆகாம ப்ரிவென்ட் பண்றது தான் இதோட வேலை. ஓகேவா? ஸோ அதிகமான காற்று நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அந்த ஏர் என்ன ஆகக்கூடாது? கொலாப்ஸ் ஆகக்கூடாது அந்த இடத்துல. ஸோ அதனால தான் வந்து சி ஷேப் காத்து இந்த அப்படி வழியா சுத்தி போறதுக்கு இருக்கும். ஓகேவா? சி ஷேப் ஏன்னா கார்டிலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? ஃபர்தர் வந்து ட்ரக்கியாக்கு அப்புறமா என்ன ஆகும்? பிராங்கை. ஸோ ட்ரக்கியா இப்படி வந்து என்னவா டிவைட் ஆகுது? இப்படி டிவைட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பிராங்கை. ரைட் சைட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 3 லோப்ஸா டிவைட் ஆகும். ஸோ ரைட் சைட்ல பார்க்கும்போது ரைட் சைட்ல 3 லோப்ஸ். ஸோ லெஃப்ட் சைட்ல பார்க்கும்போது லெஃப்ட் சைட்ல 2 லோப்ஸ். லெஃப்ட் சைட்ல how many lobes? 2 lobes டிவைட் ஆகும். ஃபர்தர் இந்த பிராங்கைல இருந்து bronchioles, ஃபர்தர் செகண்டரி பிரான்ச்சஸ் தான் bronchioles. அந்த செகண்டரி பிரான்ச்சஸ் தான் வந்து bronchioles சொல்றோம். என்ன சொல்றோம் நம்ம? bronchioles. சோ bronchioles அப்புறமா வரது என்னது? ஒரு ஏர் சாக் மாதிரி இருக்கும். என்ன இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஏர் சாக் மாதிரி இருக்கு. அந்த ஏர் சாக் பேர் தான் alveoli. அது பேர் தான் alveoliன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ, நம்ம நெக்ஸ்ட் சைடுல நம்ம கிளியரா பார்க்கலாம் இன்னும். சோ இங்க பாருங்க ஃபங்க்ஷன்ஸ். சோ ஆல்ரெடி I have said nostrils சொல்லிட்டேன், allow the free air entering exiting போகுது. சோ nasal cavity பத்தி சொல்ல போனா filter the dust, warm air, moisture incoming பண்ணுது. So pharynx already said that common passage. So larynx எடுத்து பார்த்தோம் அப்படின்னா voice box. So trachea அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு windpipe, carries the air from the larynx to the bronchi எடுத்துட்டு போறது trachea ஓட ரோல். bronchi பாத்தீங்கன்னா 2 branches carrying the air in the, ஓகேவா? 2 branches carrying the air in the each lungs. So bronchi, ஓகே, bronchi என்ன ஆகுது? 2 branch டிவைட் ஆகுதா? நெக்ஸ்ட் bronchioles-னா bronchi இருந்து ஃபர்தரா டிவைட் ஆகுது. ஓகேவா? trachea, bronchi. சோ இதுல இருந்து என்ன ஆகுது? ஃபர்தரா டிவைட் ஆகுறது தான் bronchioles. சோ இதுக்கு அப்புறமா இருக்குது சாக் மாதிரி இருக்குது. என்னது? தட் இஸ் an alveoli. alveoliல தான் gas exchange take place. ஓகேவா? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்க டேக் பிளேஸ் ஆகுது? சோ alveoliல மட்டும் தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து டேக் பிளேஸ் ஆகுது. சோ tiny air sac is there, gas exchange is taking place. Important one.
ஸோ லங்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஹவுஸ் ஆஃப் ஆல்வியோலிஸ். ஸோ ஒரு லங்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா த ஃபேக்ட்ஸ், ஒரு லங்ஸ்ல 300 மில்லியன்ஸ் ஆஃப் ஆல்வியோலி சாக்ஸ் இருக்குமா? எவ்வளவு மில்லியன் ஆஃப் ஆல்வியோலி சாக்ஸ்? 300 மில்லியன்ஸ் ஆஃப் ஆல்வியோலி சாக்ஸ். அது மேலே கூட இருக்கலாம். ஓகேவா? ஒரு லங்ஸ்ல. ஸோ டயப்ராம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஷேப்ல இருக்கும்? அது டூம் ஷேப்ல இருக்கு. மசில்ஸ் தட் கண்ட்ரோல் த பிரீதிங் மூவ்மெண்ட். ஸோ டயப்ராம் இன்ஹேல் பண்றோம், கீழே பாத்தீங்கன்னா டயப்ராம் இருக்கும். டயப்ராமும் பிரீதிங் மூவ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணது. ஆர் யூ கிளியர் வித் திஸ்? ஸோ என்னென்ன பார்த்தோம் நம்ம இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல? நாஸ்டல்ஸ், நாசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரெக்கியாக்கு அப்புறமா bronchi, bronchioles, alveoli. இதெல்லாம் பார்த்தோமா? ஓகே, we have seen the functions of each part பார்த்துறோம் நம்ம என்னன்னு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க alveolis. ஸோ alveolis lungs எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ alveoli பத்தி நம்ம லங்ஸ் பத்தி நான் பார்க்க முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, லங்ஸ் வந்து ஒரு ஸ்பாஞ்சா இருக்கும், நமக்கு தெரியும். ஒரு பிங்கிஷ் ஆர்கன் இந்த செஸ்ட் கேவிட்டியில் இருக்கக்கூடியது. ஸோ ரைட் சைட்ல 3 லோப்ஸும் லெஃப்ட் சைட்ல 2 லோப்ஸுமே இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்பேஸ் ஃபார் த ஹார்ட், நடுவில் வந்து ஸ்பேஸ் ஃபார் த ஹார்ட்காக தான் லெஃப்ட் சைட்ல 2 லோப்ஸ் இருக்க காரணமே. ஸோ ரைட்ல மட்டும் ஏன் 3 இருக்கு, லெஃப்ட்ல ஏன் 2 இருக்குன்னா, அந்த ஒரு சைட்ல என்ன இருக்கு? ஹார்ட் இருக்கு, அதனால தான் 2 லோப்ஸ் இருக்கு அந்த இடத்துல. ஸோ லங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும். ஹார்ட்டுக்கு நம்ம பார்த்த போது என்ன இருந்துச்சு நம்மளுக்கு? பெரிகார்டியம் ஒரு லேயர் இருந்துச்சு. ஓகேவா? பெரிகார்டியம் சொல்லிட்டு ஒரு லேயர் இருந்துச்சு ப்ரொடெக்டிங். ஸோ சேம் லைக் தட் pleural layer will be there for the lungs. லங்ஸ்க்கு வந்து pleural layerன்னு இருக்கும். ஸோ alveoli பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஜோன் சொன்னா. ஸோ சொன்னா 300 to 400 alveolis, மில்லியன்ஸ் ஆஃப் alveoli இருக்கும் ஒரு லங்ஸ்ல. ஈச் லங்ஸ் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி இருக்கும் alveoli பார்க்கிறதுக்கு? ஒரு பாருங்க, இங்க தெரியுதா? டைனி பலூன் மாதிரி தெரியுதா? இது எல்லாமே தான் alveoliங்க. ஓகேவா? இதெல்லாம் alveolis இந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. then surrounded by blood capillaries. எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னான வால்ஸ் இருக்கும். thin walls, rich blood supply. thin wall, rich blood supply. அதனால தான் இது வந்து என்ன பண்ணுது? ஃபாஸ்டா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ரீசன் என்ன அப்படி கேட்டாங்கன்னா, why the alveoli is doing a fast gas exchange? if they ask the question, examல क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னா, thin walls plus rich blood supply இருக்கிறதா the reason. சோ அதனால தான் இது வந்து ஃபாஸ்டான கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. சோ பாருங்க, lungs spongy organ in chest cavity ல இருக்கு. bronchioles small airways branching lungsல இருக்கு. alveoli tiny sac. blood capillaries என்ன பண்ணுது? thin vessels gas exchange பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. so gas exchange க்கு blood capillaries the major role. so already we have seen the difference between the breathing and respiration தான் என்ன அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். so how to see இப்போ வந்து mechanism. so mechanism பாத்தீங்கன்னா how do we breathe, the mechanism எப்படி அப்படி கேக்குறாங்க. so mechanism ஒண்ணும் இல்லங்க, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்லைட பார்க்கலாம். ஓகேங்களா? பிரீத் பண்ணும்போது என்ன ஆகுது நம்மளுக்கு? இன்ஹலேஷன் சொல்றாங்க. இன்ஹலேஷன்ஸ் ஆர் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். சோ பிரீத் பண்ணும்போது என்ன ஆகுது நம்மளுக்கு? ரிப்ஸ் வந்து அப்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸா வருதா? வரும்போது என்ன ஆகுது? செஸ்டோட கேவிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. செஸ்டோட கேவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கீழே டயப்ரம் என்ன ஆகுது? டவுன்வர்ட்ஸ்க்கு போகுது. சோ இந்த மாதிரி இருக்க இடத்துல உள்ள என்ன இருக்கும்? ஏர் பிரஷர் வந்து லங்ஸ்க்குள்ள கம்மியா இருக்கும், டிக்ரீஸ் ஏர் பிரஷரா இருக்கும். சோ வெளியே எப்படி இருக்கும்? அட்மாஸ்பியரிக் ஏர் பிரஷர் வந்து அதிகமா இருக்கும். சோ எப்பயுமே நமக்கு தெரியும் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும்னு. அப்போ காத்து என்ன ஆகும்? வெளியில இருந்து உள்ள ரஷ் ஆகி உள்ள வருது. ஓகே, உள்ள என்ன ஆகுது? வெளியே இருந்து உள்ளாகி ரஷ் ஆகி வெளியே வருது, உள்ள வருது. உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த ஏர் பிரஷர் வந்து என்ன ஆகுது? இப்போ ஃபுல் ஆயிருது. சோ we want to be balance the atmospheric pressure. சோ என்ன ஆகுதுன்னா exhalation is taking place or expiration is taking place ஆகும்போது செஸ்டோட கேவிட்டி டிக்ரீஸ் ஆகுது, ரிப்ஸ் வந்து ரிலாக்ஸ் வருது, டயப்ரமும் ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன்ஸ். சோ மசில்ஸோட கான்ட்ராக்ட் எப்படி நடக்குது? சோ மசில் கான்ட்ராக்ட்ஸ். சோ ஓகேவா? மசில் கான்ட்ராக்ட்ஸ், வால்யூம் இன்க்ரீசஸ், ஏர் ரஷ் இன், மசில்ஸ் ரிலாக்ஸ். சோ இதுதான் வந்து மெக்கானிசம் நடக்கக்கூடியது. சோ இங்க பாருங்க, ஆல்ரெடி I have said now. so inhalations air enter the lungs க்கு enter ஆகுது. ஓகேங்களா? so diaphragm என்ன ஆகுதுன்னு சொன்னா moves downwards, contract ஆகி downwards க்கு. so ribs ஓட cavity என்ன சொன்னா upward and outwarded. chest ஓட cavity என்ன ஆகுது? increase ஆகுது. chest ஓட cavity வந்து increase ஆகுது. so air pressure inside the lungs is decreases. air pressure lungs வந்து decreases. ஓகேவா?
so outside the high pressure thus in the lungs சொன்னா இல்லையா atmospheric pressure அதிகமா இருக்கு so அது ரீசன் என்ன ஆகுது உள்ள வந்து air pressure வருது அப்படி சொன்னேன் so lungs expand to fill incoming oxygen from this air will soon cross into the blood at the alveolis க்கு போகுது clear are you getting my point inhalation க்கு so exhalation அப்படி பார்த்தோம் அப்படின்னா diaphragm என்ன சொன்னேனா diaphragm inhalationல எப்படி இருந்துச்சு சோ நான் இங்க எழுதுறேன் பாரு ஆப்போசிட்டா inhalationல diaphragm எப்படி இருந்துச்சு இங்க ரிலாக்ஸ் அப்ப இங்க என்ன இருந்துச்சு கான்ட்ராக்ட்ல இருந்துச்சு அப்வர்ட்னா என்னதுங்க டவுன்வர்ட்ஸ் இது inhalationக்கு சோ rib cage எப்படி இருந்துச்சுங்க டவுன்வர்ட்ஸ்க்கு மூவ் ஆகுது அப்ப அங்க எப்படி மூவ் ஆச்சு upward and inward சொல்றாங்க inwardனா outward ஓகேங்களா சோ செஸ்டோட கேவிட்டி என்ன இருக்குதுங்க டிக்ரீஸ் ஆகுது அங்க என்ன ஆச்சு இன்கிரீசஸ் அங்க வந்து இன்கிரீசஸ் சோ ஏர் பிரஷர் இன்சைட் தி லங்ஸ் இஸ் இன்கிரீசஸ் ஆச்சு அங்க எப்படி இருந்துச்சு ஏர் பிரஷர் எப்படி இருந்துச்சு அங்க டிக்ரீசஸ்ல இருந்துச்சு ஏர் பிரஷர் எப்படி இருந்துச்சு டிக்ரீஸ்லெஸ்ல இருந்துச்சு சோ ஏர் வித் CO2 pushed out of the body என்ன வெளியே வந்துச்சுங்க சொல்றாங்க எலிவேட்டட் ப்ராடக்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இங்க வந்து வெளியே வந்துச்சு அங்க என்ன உள்ள போயிடுச்சு O2 வந்து என்டர்ஸ் இன்ஹலேஷன்ல O2 என்டர்ஸ் இங்க CO2 வந்து வெளியே வந்திருக்கு ஓகேங்களா சோ இங்க பாருங்க if you see this you can say diaphragm இருக்கா diaphragm வந்து கீழே ஓகேவா டவுன்வர்ட்ஸா மூவ் ஆகுது diaphragm சோ இது எடுத்தீங்க பாத்தீங்கன்னா வந்து ribs வந்து மேல மூவ் ஆகுது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் உள்ள இருக்க பிரஷர் வந்து கம்மியா இருக்கு சோ இங்க ஏர் பாத்தீங்கன்னா என்ன இருக்குது உள்ள அதனால என்டர் ஆகுது சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா this is an exhalation க்கு அப்படியே ஆப்போசிட் சோ diaphragm என்ன ஆகுது ரிலாக்ஸ் ஆகி upward போகுது ribs வந்து என்ன ஆகுது சோ ribs downwards and inwards வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது பிரஷர் என்ன ஆகுது உள்ள இன்க்ரீஸ் ஆகுது லங்ஸ்ல ஏர் வந்து வெளியே வருது சோ ஞாபகம் வச்சுக்கோங்க inhalation exam tips for you students so inhalations அப்படினா so active muscles contract ஆகுது so exhalationல passive muscle relax ஆகுது normal exhalation does not need the effect normal exhalations க்கு எஃபெக்ட் தேவை இல்ல இப்படி வாங்குனதா எஃபெக்ட் ஆகுது இல்ல நார்மலா வந்து நம்ம பிரீத் பண்ணிட்டே இருக்கலாம் அது வந்து ஒரு நார்மலான ஒரு process ஓகேவா so gas exchange நான் சொன்னேன்ல gas exchange எங்க டேக் பிளேஸ் ஆகுது so gas exchange is taking place in alveolis gas exchange எங்க நடக்குது alveolisல தான் நடக்குது alveolisல தான் நடக்குது gas exchange so alveoli வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு பார்ட் லங்ஸ்ல why because it is doing an important one gas exchange is taking place so oxygen from the alveolis diffuse in the blood capillaries க்கு so carbon dioxide from the blood diffuse into the alveolis so என்ன ஆகுது அங்க இருந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்குது so exchange is taking place so இந்த lungs நம்ம எங்க கம்பேர் பண்ணி பாப்போம்னா circulatory லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா circulatory system so என்ன பார்த்தோம் நம்ம ரைட் ventricles என்ன ஆகுது pulmonary arteries வழியா லங்ஸ்க்கு போகுது லங்ஸ்க்கு போய் பியூரிஃபிகேஷன் நடக்குதுல்ல so purify ஆகி blood என்ன வருது திரும்ப pulmonary arteries குள்ள வந்து left atrium குள்ள blood போர் ஆகும் so அந்த filtration லங்ஸ்ல போயிட்டு deoxygenated blood என்ன இருக்கும் if a deoxygenated blood means it will have high CO2 oxygenated blood na it will have high O2 this is the difference between the deoxygenated blood and oxygenated blood okayங்களா so என்ன ஆகுது exchange take place பண்ணுது why because alveolis will have a thin walls இருக்கு அது மட்டும் இல்லாம blood வந்து ஈஸியா அங்க என்ன ஆகுது நமக்கு enriched blood supply இருக்கதால gas exchange is taking place very easily ஓகேங்களா so common respiratory system so common respiratory systemல இருக்கக்கூடிய diseases என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா first வந்து பாத்தீங்கன்னா asthma so asthma பத்தி பாக்கும்போது it was narrow and inflamed so என்ன ஆகுது நமக்கு asthma breathing ஒரு ப்ராப்ளமா இருக்கக்கூடியது so இது வந்து ஒரு சின்ன நம்ம ட்ரிகர் நம்ம பண்ணிட்டே இருக்கோம் இந்த சில பேருக்கு வந்து பான்ஸ் பவுடர்லாம் ஒத்துக்காது பவுடர் இந்த மாதிரி வந்து பாலன்ஸ் ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய பாலன்ஸ் டஸ்ட் கோல்ட் ஏர் இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்ஸ் தும்ப ஆரம்பிச்சிருவோம் ஒரு ரெஸ்பிரேட்டரியில ஒரு நமக்கு இன்ஃப்ளமேட்டடாவே இருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும் ஒரு கிரானிக் கண்டிஷனா இருக்கும் தட் இஸ் an asthma so bronchitis அப்படி பாத்தீங்க அப்படின்னா inflammations of bronchi bronchi சொன்னலாம் இல்லையா நான் inflammation அந்த இடத்துல வந்து inflamed ஆகுது bronchi is inflamed so அதனால வந்து
So causing a cough, mucus or breathing difficulty அந்த இடத்துல ஃபீல் பண்ணலாம். Due to the infections or smoking பண்றவங்களுக்கு இந்த bronchist problem வரலாம், respiratory problems வரலாம், அந்த இடத்துல inflammation ஆகலாம், வீக்கம் ஆகலாம். So pneumonia அப்படின்னா சளி என்ன ஆகுது, லங்ஸ்குள்ள அந்த ஆல்வியோலி இந்த கேப்லாம் இருக்குல்ல, சோ அதுல எல்லா இடத்துலயுமே சளி சேர்ந்துருது. அப்போ என்ன ஆகும், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா நடக்கும். So that is the pneumonia. Infection of lungs infection ஆகுது, alveoli full-ஆ filled with a fluid-ஆ filled ஆயிருக்கு. So என்ன ஆகும், alveoli is being filled with a fluid means you know that alveoli வந்து gas exchange take place பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன ஒன்னு. So அங்க fluid இருக்கு அப்படின்னா gas exchange எப்படி நடக்காது, லோவா ஆயிரும். So caused by the எது மூலமா நடக்குது, bacteria, it can be a virus, it can be a fungi, it can be anyone, any causative agent ஆ இருக்கலாம். So tuberculosis பார்க்கும்போது mycobacterium tuberculosis அதுதான் இன்ஃபெக்ஷன் வருது. இஸ் மெயின்லி அஃபெக்ட் த லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஸ்ப்ரெடிங் ஏர் ட்ராப்லெட் மூலமாகவும் நமக்கு இது பாதுகாக்குது. ஸோ இப்போ டிவி எல்லாருக்கும் மோஸ்ட்லி இல்லை, வை பிகாஸ் எராடிகேட் ஆயிடுச்சு. ஸோ பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், பிசிஜி நம்ம வந்து வேக்சின் போடுவோம். ஸோ பிசிஜி வேக்சின் பிறந்த குழந்தை நியூ பார்ன் பேபிக்கு போடக்கூடிய வேக்சின் பிசிஜி போடுவோம். ஸோ எதுக்காகனா டியூபர்குலோசிஸ்க்கு ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ எபிஃபைசிமா அப்படின்னா alveolar walls இருக்குல்ல, அது டேமேஜ் ஆகிறதால வருது. ரெடியூஸ் சர்ஃபேஸ் ஏரியா and causing a several loss of gas exchange. So main caused by long term smoking. எபிஃபைசிமா யாருக்கு அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா, செயின் ஸ்மோக்கரா இருப்பாங்கல்ல, ஸ்மோக்கிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 40-50 தடவை 30-40 தடவை குடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ன இருக்கும், எபிஃபைசிமா. வை பிகாஸ் டியூ டு த alveolar wall வந்து டேமேஜ் ஆகிறதால எபிஃபைசிமா வரும். ஸோ இங்க இருந்து என்ன பண்ணணும், நம்ம ப்ரிவென்ஷன் டிப். ஸோ அவாய்ட் ஸ்மோக்கிங், என்ன பண்ணோம், ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஸோ வெளியே நம்ம போறோம் அப்படின்னா யூ கேன் வியர் த மாஸ்க் இன் அ டஸ்டி ஏரியா. மெயின்டைன் ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணணும். ஸோ டூ பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் என்ன சொல்றாங்க, பிரயாணமா அந்த மாதிரி எல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ கன்சல்ட் டாக்டர் ஃபார் பிரீத்திங் இஷ்யூஸ் இஃப் யூ ஹேவ். ஸோ உங்க லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா தான் இருக்கு, இந்த மாதிரி நான் எதுவுமே இல்லை, திரும்பவும் எனக்கு வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கன்சல்ட் த டாக்டர். ஓகேங்களா. ஸோ எஸ், நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட கான்செப்ட் மேம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம் சொல்லிட்டு ஒரு அவுட்டர் வியூவா கான்செப்டா நமக்கு தெரியணும். ஸோ சென்ட்ரல் கான்செப்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம, ஸோ பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். நாஸ்ட்ரல், நாசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், டக்கியா, பிராங்கை, பிராங்கியோஸ், ஆல்வியோலி, லங்ஸ், டயப்ரம், இது எல்லாமே பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம், ஆக்சிஜன் எடுத்துட்டு போறது, கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி கொண்டு வரதுன்னு பார்த்தோம். சோ தேர்ட் ஒன் பிரீதிங், இன்ஹலேஷன், எக்ஸலேஷன்ஸ், ஏர் என்டர்ஸ், ஓகே, ஏர் வந்து எப்படி வந்து வெளியே எக்ஸிட் ஆகுதுன்னு பார்த்தோம் நம்ம. சோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து செல்லுலார் ப்ராசஸ். சோ ரிலீஸ் எனர்ஜி ஃப்ரம் த குளுக்கோஸ் வழியா பிரேக் டவுன் ஆகி தான் நமக்கு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். சோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச், ஹவு த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இஸ் டேக்கிங் பிளேஸ், ஆல்வியோலில ஆக்சிஜன் என்டர்ஸ் த பிளட்ல, சோ கார்பன் டை ஆக்சைடு லீவ்ஸ் த பிளட், எப்படி வந்து நம்ம ஆக்சிஜன் உள்ள போயிட்டு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியே வருதுன்னு நம்ம பார்த்தோம். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த ஆல்வியோலிஸ். டிஸார்டர், லாஸ்ட் we have seen the disorder of asthma, bronchitis, pneumonia, tuberculosis, epiphysema, இந்த மாதிரி டிஸார்டர் எல்லாமே நம்ம பார்த்தோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல வரக்கூடிய டிஸார்டர்ஸ். லாஸ்ட் ஸ்லைட் என்ன பாத்தீங்கன்னா ரிவிஷன் ஓரியன்டட். சோ இப்போ என்ன பார்த்தோமோ அதுல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஃபியூ क्वेश्चंस கொண்டு வந்திருக்கேன். சோ லாஸ்ட்ல ஃபியூ क्वेश्चन பார்த்துட்டு இன்னியோட செஷனை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ நீங்க சொல்ல போறீங்க ஆன்சர்ஸ். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்ன? மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்ட் ஃபுட், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ், ப்ரொடியூஸ் ஹார்மோன், டிரான்ஸ்போர்ட் ஃபுட். எஸ், அப்சல்யூட்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் தான். சூப்பர் குட். நெக்ஸ்ட், சைட் ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்க நடக்குதுன்னு கேக்குறாங்க. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்க டேக் பிளேஸ் ஆகுது? லங்ஸ்ல. ட்ரக்கியா, பிராங்கை, ஆல்வியோலி, ஃபேரிங்ஸ், கண்டிப்பா ஆல்வியோலில தான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். டியூரிங் இன்ஹலேஷன் டயப்ரம் ஓட எப்படி இருக்கும் கேக்குறாங்க. ரிலாக்ஸ் மூவ்ஸ் அப்வர்ட் ஆ, இல்ல கான்ட்ராக்ட்ஸ் மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஆ, ஸ்டாப் மூவிங் ஆ, மூவ் சைட்வேஸ் ஆ, எல்லாமே தெரியும். டயப்ரம் இன்ஹேல் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஆகி மூவ் டவுன்வர்ட்ஸ் நடக்கும் கான்ட்ராக்ட்ல, ஓகேவா. அதுவே எக்ஸலேஷன்ல எப்படி நடக்கும்? ரிலாக்ஸ் ஆகி மூவ்ஸ் இன்வர்ட்ஸ். ஓகே, which part is called the windpipe? windpipe என்ன சொல்லுவாங்க? ட்ரக்கியாவை தான் windpipeன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஈசோபேகஸ்க்கு தான் ஃபுட் பைப்னு சொல்லுவாங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ். ஸோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இஸ் டேக்கிங் டியூரிங் த பிரீத்திங். எங்க நடக்குது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்கிங் இன் டியூரிங் த பிரீத்திங்னா
ஆக்சிஜன் கேஸ் டேக்கன் டியூரிங் பிரீத்திங் என்ன எக்ஸ்பிரஸ் ஆகுது அங்க ஆக்சிஜனை கொண்டு வருது. ஸோ கேஸ் மெயின்லி ரிமூவ் டியூரிங் எக்ஸலேஷன். என்ன எக்ஸலேஷன்ல என்ன ரிமூவ் ஆகுது அந்த இடத்துல? வாட் இஸ் கமிங் அவுட்? கார்பன் டை ஆக்சைடு. எஸ், கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே வருது. ஸோ பிரீத்திங் இஸ் மெயின்லி பிரீத்திங் என்ன ப்ராசஸ் சொல்றாங்க? பிரீத்திங் வந்து ஒரு பிசிக்கல் ப்ராசஸ், அது நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இன்ஹேல் பண்றது எக்ஸல் பண்றது ஒரு பிரீத்திங் வந்து பிசிக்கலான ஒரு ப்ராசஸ். தென் கெமிக்கல் பயோகெமிக்கல் ப்ராசஸ் என்னது? ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் தான் பயோகெமிக்கல் ஆன ஒரு ப்ராசஸ். ஓகேவா? பயோகெமிக்கல் ப்ராசஸ் வந்து ரெஸ்பிரேஷன், பிரீத்திங் வந்து பிசிக்கல் ப்ராசஸ். ஸோ ரெஸ்பிரேஷன் மெயின் அக்கர்ஸ் எங்க நடக்குது? ரெஸ்பிரேஷன் செல்ஸ்குள்ள நடக்குது. ரெஸ்பிரேஷன் எங்க நடக்குது? செல்ஸ்குள்ள நடக்குது. ஸோ நேரோவிங் ஆஃப் ஏர்வே காசஸ். ஸோ ஏரோவிங் அண்ட் இன்ஃப்ளமேட்டட் நடக்கும். அது எங்க? நான் க்ளூ கொடுக்கவா? அது வந்து நம்ம டஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து பாலன்ஸ்க்கு எல்லாமே நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். எஸ், கரெக்ட். ஆஸ்துமா. குட். ஸோ alveoles are a good for a gas exchange. எதுக்காக? பிகாஸ் ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அது எதுக்கு கரெக்டா இருக்கு சொல்றாங்க? குட் ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்றாங்க ஆல்வியோலிய. தின் வால்ஸ் அண்ட் ரிச் பிளட் சப்ளை. தின்னான வாலும் ரிச் பிளட் சப்ளை இருக்கிறதால தான் அது என்னவா இருக்கு? அங்க வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக் பிளேஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிளியர் ஆயிட்டீங்களா? கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு நடத்துனது இன்னைக்கு? ஆர் யூ வெரி கிளியர் இந்த டாபிக்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி நம்ம கிளியரா இருக்குமா? ஷார்ட் அண்ட் கிளியரான கிறிஸ்டரால நம்ம வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணணும்? கமெண்ட் செக்ஷன்ல போடணும். இந்த மாதிரி என்ன டாபிக் நெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும், என்ன பத்தி உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணணும். ஏதாச்சும் உங்களுக்கு டாபிக் வேணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. சப்ஸ்கிரைப் டு ஆர்ஜிஆர் அகாடமி லேர்ன் ஆப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.